மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலாவினுடைய அருளாசியோடு இன்றைய மகா சிந்தனையாக அன்னை லலிதா மகாதிரிபுர சுந்தரியினுடைய தோற்றம் பற்றி விவரிக்க இருக்கின்றேன். அன்னை லலிதா மகாதிரிபுர சுந்தரியானவள் எப்படி தோன்றினாள், அவதரித்தாள் என்று சிந்தனை. அப்போ அகிலம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை மகா திரிபுர சுந்தரியானவள் எப்படி அவதரித்தாள் என்றால், பண்டாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக பண்டாசுரனுடைய அரக்கனுடைய துன்பங்கள் என்பது மிக கொடுமையாக இருந்த காலகட்டத்தில் தேவாதி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மும்மூர்த்திகள் எல்லாம் சேர்ந்து, தேவேந்திரன் எல்லாம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமான யாகம் நிகழ்த்துகின்றார்கள். அந்த மிக பிரம்மாண்டமான யாகத்திலே அன்னை லலிதா மகாதிரிபுர சுந்தரி தோன்ற வேண்டும் என்பதற்காக பல மந்திரங்கள், பல ஸ்தோத்திரங்கள், பல தியானங்கள் என்று சொல்லி பல காலங்களாக, நெடுங்காலங்களாக அந்த யாகங்களை நிகழ்த்தி வருகின்றார். அப்படி இந்த யாகங்களை நிகழ்த்தி வரும்பொழுது அன்னை தோன்றவில்லை என்பதற்காக தன்னுடைய உடல்